ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு பௌர்ணமி வந்து வழிபாடு பண்ண போகிறோம். சூப்பராக எல்லாரும் மாடியில் அசம்பிள் ஆகியிருக்காங்க. வாங்க போகலாம். பாப்பா யூஸ்வலாக பௌர்ணமி டைமில் இந்த மாதிரி பொங்கல் வச்சு குலதெய்வத்துக்கு படையல் போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு இந்த மாதம் வந்து நேற்று போச்சு பார்த்திங்களா, அந்த ரெட் மூன் பௌர்ணமி, அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த வீடியோ நம்ம எடுத்திருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சக்கரை பொங்கல் வச்சுட்டு கொஞ்சம் வடை போட்டுட்டு கொஞ்சம் வெண்பொங்கல் இதெல்லாம் செய்திருந்தேன். அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் அந்த மாதிரி வச்சுருந்தேன். நான் ஒரு 90s கிட்டு. எனக்கு வந்து பர்சனலாக பார்த்திங்கன்னா நிலவு வெளிச்சம்ன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய குட்டி காலத்தில் வந்துட்டு இந்த நிலவு வெளிச்சத்தில் சில நேரம் வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா வெளியில் வந்து உட்காருவோம். சாப்பாடு போட்டுட்டு வெளியில் வந்து நிலாவை காட்டி சோறு விடுறது, இதெல்லாம் ரொம்ப ஜாலியான ஒரு மெமரி இல்லையா? கண்ணாமூச்சி விளையாடுறது இதெல்லாம் நிறைய செய்திருக்கோம். அதனால் நிலாச்சோறு ரொம்ப ஃபேவரட். அதனால் வந்து இந்த நிலாச்சோறு சாப்பிட்றதுன்றது எங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம். எப்போ டைம் கிடைக்குதோ, எப்போ எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் மாதிரி சேர்றோமோ அந்த அன்னைக்கு பௌர்ணமி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சமையல் செய்து மாடியில் வச்சு படையல் போட்டுட்டு சாப்பிட்றது வழக்கம். அது நேற்று இந்த ரெட் மூன் டே அன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்தது. சாப்பிட்டு முடிச்ச கையோட அப்படியே கீழே நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு பூஜை ரூமில் ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம ஏற்கனவே வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்க சிவலிங்கம், அதுக்கப்புறமா நந்திதேவர், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கொடுத்த இந்த கருங்கல் சிவலிங்கம், இது எல்லாத்தையுமே வச்சு இன்றைக்கி சிறப்பாக பாலாபிஷேகம் செஞ்சே ஆகணும்னு டிசைட் பண்ணிவிட்டு குளிர பாலாபிஷேகம் செய்து முடிச்சுட்டு தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் பாடி முடிச்சுட்டு பூக்கள் கொண்டு அர்ச்சனைகளும் செய்துட்டு தூப தீபங்கள் ஆராதனைகள்னு சிறப்பாக நேற்று சிவ வழிபாடு சூப்பராக முடிஞ்சதுங்க. மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஆசை, கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ஒரு தடவை நிலாவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாடியில் போயிட்டு அது ஒயிட்டாக இருக்கும்போது அந்த பால் நிலாவை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கிரகணம் பிடிச்சிட்டு அந்த நடு டைமில் பார்த்திங்கன்னா அந்த 82 நிமிஷம் சொன்னாங்களே, அப்போ எடுத்த வீடியோ இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.